அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:30. என்னை கனப்படுத்துகிறவர்களை இங்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? அசட்டை பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இங்கு கனம் என்றால் ஒரு உயர்வு, கனம் என்றால் ஒரு மேன்மை, கனம் என்றால் ஒரு அந்தஸ்து, கனம் என்றால் ஒரு தகுதி, கனம் என்றால் ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை. கனம் என்றால் அநேகர் கண்களுக்கு முன்பாக ஒரு மீட்பு, அநேகர் கண்களுக்கு முன்பாக ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. கனம் என்றால் ஒரு வெற்றியான வாழ்க்கை, கனம் என்றால் ஒரு விடுதலையான வாழ்க்கை, கனம் என்றால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, கனம் என்றால் ஒரு சமாதான வாழ்க்கை. அநேகர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு பெயர் தான் கனம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கனப்படுத்த விரும்புகிறேன், உன்னை உயர்வாக்க விரும்புகிறேன், உன்னை மேன்மையாக்க விரும்புகிறேன். உன் வாழ்க்கையிலே அநேகர் கண்களுக்கு முன்பாக உன்னை தலைநிமிர பண்ண வைக்க விரும்புகிறேன். நீ அநேக இடங்களில் வெக்கப்பட்டு போயிருந்திருக்கலாம், அநேக இடங்களில் நீ தோத்து போயிருந்திருக்கலாம், அநேக இடங்களில் நீ கனவீனப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அநேகர் கண்கள் முன்பாக உன்னை நான் கனப்படுத்த போகிறேன், உன்னை மேன்மையாக்க போகிறேன், உன்னை ஆசீர்வாதமான பிள்ளையாக நான் வைக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு கனமான ஒரு உயர்வான வாழ்க்கை நமக்கு தேவை. ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அவர் சொல்றாரு, என்னை நீ கனப்படுத்தினால், என்னை நீ கனப்படுத்தினால் நான் உன்னை கனப்படுத்துவேன் அப்படிங்கிறார். கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீ என்னை கனப்படுத்துவதற்கு நீ என்ன செய்கிறாய் என்று வாழ்க்கையில் பார்த்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கர்த்தர் காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஏன் துவண்டு போய் வாழ்க்கை வாழ்கிறோம்? ஏன் வெக்கப்பட்டு போன ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? ஏன் நஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கிருபையும் நாம் கொடுக்காமல் இருப்பதுனால தான் இன்னைக்கு நம்ம கனவீனப்படுகிற ஒரு வாழ்க்கை வருகிறது. இன்னைக்கு ஒரு கனமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், ஒரு உயர்வான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறாரு. அப்பனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கனப்படுத்தணும். அப்ப நம்ம எப்படி நம்ம கர்த்தரை கனப்படுத்தினாதான் அவர் நம்மளை கனப்படுத்துவார், நம்மளை அவர் உயர்த்துவார். அவர் என்ன சொல்றாரு? உன்னை மேலாக்குவேங்கிறாரு, உன்னை தலையாக்குவேங்கிறாரு, உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணம்ல உயர்த்துவேங்கிறாரு, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நீ கனவீனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அநேகர் முன்னால தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் கண்டு முன்னால தலை நிமிர்ந்து அநேகர் உன்னை கனவணும்படியாக, அநேகர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக உன்னை நான் வாழ வைக்க விரும்புகிறேன். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கனப்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீதிமொழிகள் 3:9, நீதிமொழிகள் 3:9, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. அப்பனா எப்படிங்க கர்த்தரை கனம் பண்றது அப்படின்னு கேட்டா, பொருட்களாலே நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற ஒரு சில பேர் சர்ச்சுக்கு சேரு வாங்கி கொடுத்தாங்க. சேர், நீங்கள் அப்படி சேரு வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? கனப்படுத்துறீங்க. ஒருவேளை ஒரு சில பேர் மைக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேர் கம்ப்யூட்டருக்கு தேவையான சில பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேர் இந்த பாய் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேர் ஒரு சின்ன வயரு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்போ ஒருவேளை இந்த சர்ச்சு கட்டுவதற்கு கட்டுமான பணிகளை சில மணல் என்கிற ஒரு பொருள், கல் என்கிற ஒரு பொருள், சிமெண்ட் என்கிற ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்போ இதை நீங்கள் வாங்கி கொடுக்கறனால நீங்கள் தோற்று போன ஆளாக மாற மாட்டீங்க. கர்த்தர் அநேகர் கண்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்துகிற ஒரு ஆளை என்ன செய்ய போகிறாரு? மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை கனவீனப்பட்டிருந்தாலும், நீங்கள் தோற்று போன ஆளாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பொருளாலும் நீங்கள் எப்போல்லாம் கர்த்தர் கனப்படுத்துறீங்களோ அப்போது உங்களுக்கு கனம் என்ன செஞ்சிடும்? அது வசனம் நல்லா பாருங்க, திருப்பி படிங்க. உன்னுடைய பொருளாலும் உன் விளைச்சல்ல நீ கையீடு செய்கிற வேலையில முதற் பலனை கர்த்தரை கனம் என்ன. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
கர்த்தர் சொல்கிறாரு, கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், உற்சாகமாக கொடுக்கணும் இடத்துல தேவன் நினைச்சிறாரு, பிரியமாக இருக்கிறார். இப்போ இந்த நம்ம சபைக்கு வருகிற அருமையான சகோதரர் பிரான்சிஸ் குடும்பம் இருக்கிறது. அவங்க அநேக தொழிலில் பலவிதமான நஷ்டங்கள், பலவிதமான போராட்டத்தில் அவங்க இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். ஆனால் அப்போ தான் அந்த இடத்த வாங்கி சர்ச்சு கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ முதல்ல மணல் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. உடனே ஒரு பிரான்சிஸ் பிரதர் என்ன பண்ணார், நான் மணல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லோடு மணல் என்ன செஞ்சார், அடித்தார். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு லோடு மணலில் 4 லோடு மணல். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த பண கஷ்டத்துலையும் அந்த நெருக்கத்துலையும் 4 லோடு மணல் வந்து இறங்குச்சு. பார்த்துக்கொள்ளுங்க, எப்போ அவர் 4 லோடு மணல் வாங்கி கொடுத்தாரா, அதில் இருந்து படிப்படியாக அவருடைய துக்கங்கள், அவருடைய நெருக்கங்கள், அவருடைய பாடுகள், அவருடைய சஞ்சலங்கள், தோத்து போன வாழ்க்கை எல்லாம் மாறி அது மேன்மையான வாழ்க்கையாக அது மாறி இருக்கிறது. கர்த்தருக்கு அந்த மணல் என்கிற அந்த பொருளை கொடுத்த உடனே பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஆலயம் கட்டுவதற்கு முதலாக மணல் தான் வந்துச்சு. பார்த்துக்கொள்ளுங்க, 4 லோடு மணல் நினச்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சிமெண்ட், அதுக்கப்புறம் செங்கல் எல்லாமே ஆண்டவர் வந்து வருஷம் ஒவ்வொன்றா கொடுத்தாரு. பார்த்துக்கொள்ளுங்க, அப்போ அந்த கஷ்டமான நேரத்திலும் அந்த பண பொருளாதார தடையான அந்த நேரத்திலும் அந்த 4 லோடு மணல் வந்து கொடுத்த உடனே அவர் வாழ்க்கையில் தொழிலில் மாற்றம் உண்டாச்சு, குடும்பத்தில் மாற்றம் உண்டாச்சு, கைகிட்டு செய்கிற வேலையில் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வந்துச்சு. அநேக இடங்களில் வெக்கப்பட்ட நிலைமை, அநேக இடங்களில் தலை குனிஞ்ச நிலைமை. ஆனால் எப்போ கர்த்தருக்கு பொருளால் கனத்தை உண்டு பண்ணினாரோ அப்போ எந்த வாயை நீ தோத்து போயிடும் சொல்லிச்சோ அந்த வாயை கனப்படுத்தும்படியாக கர்த்தர் உதவியை கொடுத்துருக்கிற. கையை தட்டி பார்க்க சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் பொருளாலே கர்த்தரை கனப்படுத்துவது, பொருளாலே கர்த்தரை கனப்படுத்துவது. அது மாத்திரமில்ல, இந்த ஆலயம் கட்டி கொண்டு இருக்கும்போது ஒரு சகோதரி ஒரு கர்ச்சிப்பு நிறையா, பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு கர்ச்சிப்பு நிறையா, செயின், தோடு, மூக்குத்தி, என்ன இப்படி கையில் இப்படி மூடலாம். பார்த்துக்கொள்ளுங்க, அவ்வளவு நகைகள். பார்த்துக்கொள்ளுங்க, அவ்வளோ நகைகள். பார்த்துக்கொள்ளுங்க, ஆலயம் கட்டி கொண்டு இருக்கிற நேரத்தில் அவ்வளோ நகைகள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, இதை நீங்கள் விற்று நீங்கள் ஆலயத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, இங்கே விருந்தினர்கள் இருக்கிறவங்க தான், அவங்க வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே கொண்டு வந்து அதை வந்து நாங்கள் வந்து அதை எடுத்து கூட பார்க்கல, அந்த கர்ச்சிப்போடு அப்படியே ஒரு சகோதரனை கொடுத்து நீங்கள் விற்று கொடுங்க பிரதர் அப்படின்னு சொன்னோம். அந்த சகோதரன் என்ன செஞ்சார், விற்று கொடுத்தார். ஏன்னா அந்த நகை அப்படியே ஒரு நாக்கில் கொடுத்து விற்று கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலே என்ன செஞ்சு வந்துச்சு. அது அப்படியே ஆலயத்துக்கு என்ன செஞ்சோம், போட்டோம். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த நகையை பார்த்தா எடுத்து அதை காதில் போடணும், நம்ம ஒரு செயின் வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட என்ன செய்யலை, யாருக்கு வரல. என்னோடய மனைவி அந்த நகையை பார்த்துட்டு, எங்கள் உடனே கொண்டு போயிருங்க, வீட்டில் வைக்காதீங்க, கொண்டு உடனே விற்று ஆலயத்துக்கு போட்டுருங்க அப்படின்னா. அதில் ஒரு ஆசை கூட, ஒரு பற்றுதல் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட என்ன செய்யலை, வரல. பார்த்துக்கொள்ளுங்க, அங்கே தான் உண்மையை கர்த்தர் பார்க்குறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார், பெற்றுக்கொள்வார். அப்போ அதில் நான் உண்மையாக இருந்தனால தான் ஒரு குண்டுமணி கூட அதில் எடுக்கலை, ஒரு சின்ன ஒரு தொங்கட்டம் கூட எடுக்கலை. அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சு விற்றோம். 2 லட்சத்துக்கு மேலே என்ன செஞ்சு வந்துச்சு, அப்படியே ஆலயத்துக்கு போட்டோம். கிட்டத்தட்ட இந்த ஆலயம் கட்டி முடிக்கும் போது 38 லட்சம். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஆலயம் கட்டி முடிக்கும் போது எத்தனை லட்சம் வந்துச்சு, 38 லட்சம். பார்த்துக்கொள்ளுங்க, அப்படி கொடுத்தவர்கள் இன்றைக்கி நலத்தான் இருக்கிறாங்க, அவங்க வெக்கப்பட்டு போகலை. இப்படி இந்த ஆலயத்துக்கு எவ்வளோ பேர் பொருளாக கொடுத்துருக்காங்க, பணமாக கொடுத்துருக்காங்க. அவர்கள் எல்லாம் நான் இப்போ நான் பார்க்குறேன், அவர் எல்லாம் ஒரு உயர்ந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தோற்று போன வாழ்க்கையை வர நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் பொருளால் இன்றைக்கி கர்த்தரை கனமணி பாருங்கள், கர்த்தரை ஊழியத்துக்கு உங்கள் பொருளால் கனமணி பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கனப்படுத்துவார், உயர்த்துவார். பார்த்துக்கொள்ள இன்னும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு எவ்வளோ பணங்கள் கொடுத்துருக்குறாங்க, அவங்க வெக்கப்பட்டு போல தலைமுறை பண்ண வச்சுருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி பொருளால் கர்த்தரை கனம் பண்ணணும், பணத்தால் கர்த்தரை பண்ணணும். இப்போ இன்றைக்கி நம்ம ஊழியருக்கு பார்த்துக்கொள்ளுங்க, பணம் இல்லாமல் ஊழியம் பண்ண முடியாது. இப்போ நம்ம பத்திரிக்கை ஊழியம் பண்ணுறோம், அந்த பத்திரிக்கை ஊழியத்துக்கு மாதம் 25,000 செலவாகுது. டிவி ஊழியம் பண்ணுறோம், டிவி ஊழியத்துக்கு லட்சக்கணக்காக செலவாகுது. இந்த சபை ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வெறும் சபை மட்டும் நடத்தலை. அப்போ மீடியா மூலமாக அநேக ரட்சிக்கப்படுறாங்க, மீடியா மூலமாக அநேக துறப்படுறாங்க, அநேக இயேசுவை அறியாதவர்கள் டெய்லி ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. அவங்களை இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம். இயேசு நல்லவரமா, இயேசு வல்லவரமா, இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுமா, அவர் மீட்பை கொடுக்கிறவரமா, உலக மக்களின் பாவங்களுக்கு தன்னை வழியாக ஒப்பு கொடுத்த தெய்வமா அவர், அப்படி என்று அடுத்தவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லும்படியாக ஒரு சூழ்நிலையை கர்த்தர் இந்த மீடியா ஊழியம் என்ன செஞ்சிருக்கு, ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் பண தேவைகள். இந்த பணம் எப்படி சந்திக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் தேவ பிள்ளைகள் மூலமாக தான், நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கை மூலமாக தான் அந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் நீங்கள்
என்னை கனப்படுத்துகிறவனே அவர் கனப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. எப்படி கனப்படுத்துவேன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் முதல் பலனாலும் உங்களுடைய வருமானத்தில் 10% நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அந்த கொடுக்குற அந்த காரியத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு கனத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் 10% கர்த்தருக்கு கொடுங்க. உங்களுடைய சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் 10% ஊழியத்துக்கு பயன்பட வேண்டும். கர்த்தர் ஊழியத்துக்கு பயன்படும் போது உங்கள் குடும்பத்தில் எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் நடத்துவார். இப்போ நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சீங்கன்னா 100 ரூபா கர்த்தருடைய பணம். அந்த கர்த்தருடைய பணத்தில் நீங்கள் கை வைக்கக்கூடாது. அந்த கர்த்தருடைய பணத்தை நீங்கள் கை வச்சீங்கன்னா அது கர்த்தருக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க. என்னை சோதிச்சு பாருங்க என்று சொல்கிறார். மல்கியால சொல்லப்பட்டு என்னை சோதிச்சு பாருங்கள். அப்போ நீ டெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறார். இந்த 10% நீ கொடுத்து பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு. உன் குடும்பத்தில் உன் தொழில் முன்னேறு, உன் வாழ்க்கை முன்னேறு, உன் குடும்பத்தில் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நீ கைது செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வாதம் மாறும் என்று அவர் சொல்கிறார். அதான் முதல் பலன். பார்த்துக்கொள்ளுங்க. முதல் பணம் 10% கர்த்தருக்கு எடுத்து வச்சு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய உயர்வை, பெரிய கனத்தை உங்கள் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேலை காரியத்தில் உயர்வு கிடைக்கும், வேலை காரியத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு கனமான காரியம் உங்களுக்கு கீழே உங்கள் பிள்ளைகளுக்கு கீழே அநேகர் வேலை பார்க்க முடியும். ஒரு கனமான ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கனமான ஒரு வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக, அநேகர் உங்களை பார்த்து எப்படி இது கிடைச்சிச்சு என்று சொல்லும்படியாக ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த கனம் எப்படி உங்களுக்கு வர வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது தான். பொருளாலும் பணத்தாலும் கர்த்தர் ஊழியத்தை நீங்க நடத்தணும். நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சு 100 ரூபாய் கர்த்தருக்குரியது. அதை நீங்க திருடி வச்சீங்கன்னா, நீங்க மல்கியால படிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்ற அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. மல்கியால, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படி, ஆலயத்திலே செழிப்பு உண்டாகும்படி, ஆலயத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனங்களை கொடுக்கும்படி உன் தசம பாகங்களை ஆலயங்களே கொண்டு வந்து கொடு என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பேர் சொல்லலாம், நான் வார வாரம் சர்ச்சுக்கு வர்றேங்க, என் தசம பாகத்தை நான் இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறேங்க, நான் இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, 10% தசம பாகம் அது ஆலயத்துக்கு உரியது, நீங்கள் வருகிற சபைக்கு உரியது. நீங்கள் மற்ற ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி என்று நான் சொல்லவில்லை, அது அவரவர் இஷ்டம். ஆனால் 10% கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நிறுத்தி விட்டுட்டு, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் படிக்க வச்சு ஆளாக்குறீங்க, படிக்க வச்சுட்டீங்க, பணம் செலவு பண்ணி படிக்க வச்சுட்டீங்க, காலேஜுக்கு லஞ்சம் கொடுத்து படிக்க வச்சுட்டீங்க, ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, மாதம் 40 ரூபா 50 ரூபா சம்பாதிக்கிறான். அவன் சம்பாரிச்சுட்டு தாய் தப்பனுக்கு கொடுக்காம அவன் நேராக போய் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தானா தாய் தப்பனுக்கு எப்படி இருக்கும்? நல்லது கிடையாது யார் பார்ப்பா? தாய் தப்ப தான் பார்ப்பான். தலைவலி வச்சா யார் பார்க்கணும்? தாய் தான் பார்க்கணும். அன்பார்ந்தவர்களே, இந்த சபை தான் நல்லது கிடையாது பார்க்குது. அப்போ இந்த சபை வளரணும், இந்த ஊழியம் வளரணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தில் தான் இங்கே வருகளை கவனமாக இருக்க வேண்டுமே தவிர மற்ற இடம் வளரணும், அது வளரணும், அது கர்த்தர் பாடு. கர்த்தர் அவங்களுக்கு உரியது. உங்கள் வீடை முதல் நீங்கள் பார்க்கணும், உங்கள் சபையை நீங்கள் முதல் பார்க்கணும். இப்போ நேற்று கூட ஒரு அடக்க ஆராதனை பண்ணோம். நாங்கள் நேற்று கூட ஒரு அடக்க ஆராதனை பண்ணோம், சபை தான் பண்ணுச்சு. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம், சபை தான் கல்யாணம் பண்ணுது. அப்போ நல்லது கிடையாது பார்க்கணும். இப்போ இந்த ஒரு சாட்சி சொல்லிச்சு ஒரு பிள்ளை, இந்த பிள்ளைக்கு அடக்க ஆராதனை நாங்கள் தான் பண்ணோம். அப்போ எல்லாம் நல்லது கிடையாது நாங்கள் தான் பார்க்குறோம், சபையிலேருந்து தான் பண்ணுறோம். அப்போ இந்த சபை வளர்வதற்கு உண்டான இந்த சபையில் ஒரு இருப்பு இருந்தால் தான் மற்ற காரியத்தை நாங்கள் என்ன செய்ய முடியும். அப்போ இந்த ஊழியம் வளர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மீடியா ஊழியம் வளர்றதுக்கு என்ன செய்யணும்? இந்த சபை வளர்றதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? 10% கர்த்தரை நீங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், எவ்வளோ செலவாகுது, அதுக்கு கேட்டது பீஸை கொடுத்துறோமா இல்லையா? ஆனால் கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? முந்திக் கொள்ளுங்க. உற்சாகமே கொடுக்கணும் பிரியமா இருக்கிறவர் சொல்லுகிறார். தண்ணீர் பாய்ச்சவனுக்கு தண்ணீர் பாய்ச்சின்றவர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்கு நீங்க கொடுக்கும்போது அவர் திரும்ப என்ன செய்வாராம்? நீதிமொழிகளை 19:17 சொல்லுது, கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் திரும்ப கொடுப்பாராம். என்ன செய்வாராம்? திரும்ப கொடுப்பார். இன்னொரு காரியத்திலே நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 14:31 சீக்கிரம். நீதிமொழிகள் 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு தரித்திரம் பிடிச்ச ஆள, ஒரு ஒண்ணுமில்லாத கஷ்டப்படுகிற ஆள, ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஆள நீங்க கனவனப்படுத்தி ஒதுக்குறீங்கன்னா நீங்க யாரை ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்டா கர்த்தரை ஒதுக்குறீர்கள். இந்த வசனத்தை நல்லா திருப்பி சத்தமா ஒருத்தர் படிங்க. தரித்திரனை ஒடுக்குகிறவன், அப்ப கடவுளை என்ன செய்ய? நிந்திக்கிறான், படைத்தவரை நிந்திக்கிறான். ஒரு தரித்திரம்
பிடிச்ச ஆளு, கஷ்டப்படுற ஆளு, வேதனையா இருக்கிறாரு, பசியா இருக்கிறாரு, அவருக்கு நீ பசியா ஆகாரம் கொடுக்காம அவரை நீ ஒடுக்கலைன்னா அவரை படைச்சவரை நம்ம என்ன செய்ய நிந்திக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்ககிட்ட ஒரு ஆள் வேலை பார்த்தானா அவனுக்கு உண்டான சம்பளத்தை கரெக்டாக கொடுங்க. அவனை ஒடுக்காதீங்க. அவனுக்கு 200 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 50 ரூபா கொடுக்காதீங்க. அவனை ஒடுக்காதீங்க. அவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்தானா அவனுக்கு குறிப்பிட்ட சம்பளத்தை நீங்க கொடுங்க. உங்க வீட்டில் ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்களா, அந்த வேலை பார்த்து கூட அந்த கூலியை கொடுங்க. அந்த கூலியில கை வைக்காதீங்க. அப்படி கூலியில கை வச்சீங்கன்னா அந்த தரித்திரன் நீங்க ஒடுக்குறீங்க. இப்படி ஒடுக்கும் போது யாரை நம்ம நிந்திக்கிறோம் அப்படின்னு கேட்டா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரை நாம் நிந்திக்கிறோம். ஆனா இங்க போட்டிருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வசனம் பார்த்துங்க, ஒரு அழகான வசனம் பார்த்துங்க. தரித்திரனை ஒடுக்கிறவனை அவன் உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். நீங்க தரித்திரமா வாழுகிறவர்கள், கஷ்டமாய் வாழுகிறவர்கள், பசியா வாழுகிறவர்கள், துக்கத்தொட்டு வாழுகளுக்கு நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா, நீங்க ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னீங்கன்னா, நீங்க என்ன செய்றீங்க? கர்த்தர் உங்களை கனப்படுத்துறாரு. கர்த்தர் உங்களை என்ன செய்றாரு? கனம் எங்க இருந்து வருது பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஒண்ணுமில்லாத கஷ்டப்படுற ஆளுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா, ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா, நீங்க என்ன செய்றீங்க? கர்த்தர் கனப்படுத்துறீங்க. கர்த்தரை என்ன செய்றீங்க? உயர்த்துறீங்க. இதுதான் கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். பார்த்துக்கொள்ளுங்க. தரித்திரருக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைக்கு பால் வாங்க காசு இல்லை, பிள்ளை அழுகுது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேனில் இருக்கிறாங்க, பால் வாங்க காசு இல்லை, பிள்ளை அழுகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை கேட்டுட்டு எனக்குனா நீங்க கம்முன்னு இருக்கக்கூடாது. ஒரு பால் பாக்கெட் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்க குடும்பத்தை என்ன செய்றாரு? கனம் பண்றாரு. அந்த குழந்தை பால் குடிக்கிறதுக்கு ஒரு பால் பாக்கெட் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க கர்த்தரை கனம் பண்றீங்க, அந்த தரித்திரனுக்கு உதவி செய்றீங்க. இதுதான் கர்த்தரை கனம் பண்ண ஒரு காரியம். பார்த்துக்கொள்ளுங்க. உங்க கண்ணு முன்னால உங்க பார்வையில ஒருத்தர் வேதனைப்படுறதை பார்த்து நீ சும்மா இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு உங்களால ஒரு உதவி செய்யணும். உங்க கண்ணுக்கு தெரியாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்க காதுக்கு கேட்காத ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கண்ணு முன்னால ஒருத்தங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நம்முடைய கண்ணு முன்னால் ஒருத்தர் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, வண்டி வாடகை கொடுக்க காசு பணம் இல்லை, ஆட்டோக்கு கொடுக்க காசு பணம் இல்லை, மாத்திரை வாங்க காசுக்கு பணம் இல்லை, ஒரு 50 ரூபா அவங்க கையில் இல்லை. ஆனால் 50 ரூபா நம்ம அவர்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்கிறது. அந்த 50 ரூபா அவங்களுக்கு கொடுக்கும்போது, அந்த தரித்திர மாணவர்களுக்கு உதவி செய்யும் போது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? படைத்த தெய்வத்துக்கு நாம் கனத்தை கொடுக்கிறோம், படைத்த தெய்வத்துக்கு நாம் மகிமையை செலுத்துகிறோம். அதுதான் கர்த்தர். அதான் அந்த வசனம் சொல்லுது, நீ தரித்திரனுக்கு நீ உதவி செய்யும் போது நீ என்னை என்ன செய்கிறாய்? கனப்படுத்துகிறாய். உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, 50 ரூபா இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் 50 ரூபா கொடுக்கறான்னு இருக்கு. அதான் யாக்கோபு 4:17 சொல்லுகிறது, ஒருவனுக்கு நன்மை செய்ய நீ அறிந்திருந்தும் நீ ஒருவனுக்கு நன்மை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் என்று சொல்கிறார். பாவம் எங்க இருந்து வருது? நீ நன்மை செய்ய அறிஞ்சிருக்கிற. யாக்கோபு 4:17 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எழுதி வச்சிருக்கிறாரு, நீ நன்மை செய்ய அறிந்தும் அதை நீ செய்யாமல் போகிறாய். வாசிங்க. பாவம் பார்த்து நம்ம எந்த தப்பு செய்யல, எந்த பாவம் செய்யல. பாவம் எப்படி நமக்குள்ள வருது? பாவம் எப்படி நமக்குள்ள பிரவேசிக்குது அப்படின்னு கேட்டா, நன்மை செய்ய அறிந்திருந்த அதை செய்யாமல் போனால் நமக்குள்ள ஒரு பாவம் வந்துவிடும். கஷ்டப்படுகிறன்னு தெரிஞ்சு ஒரு உதவி செய்யாமல் இருந்தோம்னா நம்ம ஒரு பாவம் பண்ணுறோம். அதுக்கு வந்து அள்ளி கொடுத்து உதவி செய்யுங்கன்னு சொல்ல வரல. முடிஞ்ச அளவு ஒரு ஆகாரம், ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு 50 ரூபா, ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபா, ஒரு பால் பாக்கெட்டு, சின்ன பாக்கெட் 25 ரூபா. குழந்தைக்கு பால் இல்லை, நம்ம கைவில் போடுறான், காதில் பேக்குறான், ஏன் பிள்ளை அழுகுது, பால் வாங்க காசு இல்லை, எங்கள் வீட்டுக்காரன்னு வரல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பாலே குறையில்லாத அளவுக்கு வடிஞ்சு விழும்படியாக பால் பாக்கெட் உங்கள் வீட்டில் நிரப்பி விட்டுருவாரு. அதான் கர்த்தர் உங்களுக்கு கனம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தரை எப்படி கனம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் கொடுத்தீங்கன்னா முதல் பலனில் பொருளாளர் கர்த்தரை நீங்கள் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா, ஊழியத்தை கட்டினீங்கன்னா, ஊழியத்தை தாங்கினீங்கன்னா, 10ல் 1 கர்த்தரை கொடுத்தீங்கன்னா கர்த்தரை கனம் பண்ணுறீங்க. 2வது, நீங்கள் தரித்திரருக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க? கர்த்தரை கனம் பண்ணுறீங்க. இன்னொரு காரியம், ஏசியா 43:23 சீக்கிரம். அல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தரை 3வதாக கர்த்தரை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று கேட்டால், பலி செலுத்துவது நிமித்தமாக. பலி அப்படின்னா பழைய ஏற்பாடு காலத்தில் ஆடு மாடு பறவைகள் பலி கொடுத்தாங்க, அது பலி செலுத்துவது. அந்த பலி செலுத்தும் போது கர்த்தரை என்ன செய்யறான்? கனம் பண்றான். ஆனா இப்ப கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இப்ப எப்படி பலி செலுத்துவது? பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் பலி செலுத்தினாங்க.
ஆனா அதே மாதிரி இப்போயும் ஆடை பலி செலுத்தணுமா, மாடை பலி செலுத்தணுமா, பறவையை பலி செலுத்தணுமா, மிருகங்களை பலி செலுத்தணுமா, இப்படி பலி செலுத்தினா கர்த்தருக்கு கனம் பண்ற காரியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அல்ல, பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி பலி செலுத்தினார்கள். ஆனால் இயேசு பரலோக மேன்மையை துறந்து பூமிக்கு வந்து அவர் அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி தன்னையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தனால நாம் மாடுகளை பலி செலுத்த வேண்டியதில்லை. இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் பலியாக மாறிவிட்டார். அவர்தான் இரட்சகர் இயேசு. அப்படி என்றால் அப்ப எப்படி நான் பலி செலுத்துவது, எந்த வகையில் கர்த்தரை நான் பலி செலுத்துவது என்று கேட்டால் இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:15. சீக்கிரம் எபிரேயர் 13:15 சீக்கிரம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அப்ப நான் பலி என்பது ஆடை பலி கொடுப்பதல்ல, மாடை பலி கொடுப்பதல்ல. ஏன் பலி கொடுக்க வேண்டாம் என்று கேட்டால் இயேசு நமக்காக பலியாயிட்டார், இரத்த சிந்திட்டார், அடிக்கப்பட்டுட்டார், நொறுக்கப்பட்டுட்டார், 3 முறை கீழே விழுந்திருக்கிறாரு, காரியம் மூலப்பட்டிருக்கிறாரு, முள்முடி சூடப்பட்டிருக்கிறாரு, 3ஆம் நாள் உயிர் திறந்திருக்கிறார். அவர் பலியாகிட்டாரு. சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் ரத்தத்தை சிந்திட்டாரு. அதனால நாம் பலி செலுத்த வேண்டியதில்லை, இயேசு பலியாயிட்டாரு. அப்ப என்ன நம்ம செலுத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அதுக்கு இன்னொரு வசனத்தை பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 69:30-31. சங்கீதம் 69:30-31. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமுள்ள காலை எருதை பார்க்கிறோம், இதுவே கர்த்தருக்கு பிரியமா. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஆடை பலி கொடுக்கறதால நான் பிரியப்பட மாட்டேன்பா, நீ மாடை பலி கொடுக்கறதால பிரியப்பட மாட்டேன்பா, நீ பறவைகளை பலி கொடுக்கறதால பிரியப்பட மாட்டேன்பா. எனவே என் ஒரே பேரனை குமாரனாக இயேசு பூமிக்கு அனுப்பி நான் பலி செலுத்திட்டேன், நீ அந்த பலி செலுத்த வேணாம், இன்னொரு பலி இருக்கிறது, அந்த பலி ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. இன்னொரு காரியம் பார்த்துக்கணும். சங்கீதம் 91:14-15. சங்கீதம் 91:14-15 கரெக்டாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் கடைசியில் கேட்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். மறு உத்தரவு அருளி ஆபத்து காலத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்களை கனப்படுத்துவதற்கு நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அவர் மேல ஒரு வாஞ்சை, அவர் மேல ஒரு ஏக்கம், அவர் மேல ஒரு தாகம். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், ஆராதனைக்கு போவோம் அப்படிங்கிற தாகம். 9 மணிக்கு தான் படுக்கையை விட்டு எந்திரிக்கிறது. இங்கே 9 மணிக்கு அல்லேலூயா அப்படிங்க ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் அம்மா 9 மணிக்கு படுக்கை விட்டு எந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் போய் டிபிச்சுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காப்பியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பைய வர்றது. 9:30 மணிக்கு ஆராதனைன்னா 9:30 மணிக்கு உள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தர் மேலே ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறீங்க, ஏங்கி இருக்கிறீங்க, தாகமாக இருக்கிறீங்க. பாட்டு 7 பாட்டு எதுக்கு நாங்கள் முத ஒரு 7 பாட்டு 8 பாட்டை பாடுறோம் அப்படின்னு கேட்டால், பாட்டினாலே கர்த்தரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கனப்படுத்த வேண்டும். பாட்டினாலே கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும், துதிக்க வேண்டும். பாட்டுனால கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பாட்டு பாட உள்ள இருக்கிற சோர்வின் ஆவிகள் வெளியேறும். பார்த்துக்கொள்ளுங்க, உள்ள இருக்கிற சோம்பலின் ஆவிகள் வெளியேறும். எப்போ வெளியேறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்களோ, எப்போ தேவனை துதிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் எல்லா கட்டுகளும் கலந்து விடும். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே அல்லேலூயா கட்டுகள் என்ன செஞ்சிச்சு, கலண்டு விழுந்துச்சு. அதுக்கு தான் பாடல்கள் பாடணும். நீங்கள் ஆராதனைக்கு முன்னால் ஒரு 7 பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஆராதனை பண்ணி பாருங்கள், உங்கள் இருதயம் புதுப்பிக்கும். சரி, இன்னும் ஒரு கடைசியாக ஒரு கணம் வாசிங்க. யோவான் 12:26. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் யார் கனம் பண்ணுவார் உங்களை? இப்போ கனப்படுத்துறதுக்கு இத்தனை காரியத்தை நீங்கள் செய்யணும். பாஸ்டர்மார்கள் மாத்திரம்தான் ஊழியம் பண்ண வேண்டும், மற்ற யாரும் ஊழியம் பண்ணக்கூடாது. அப்படி போட்டிருக்கா? ஒருவன்
அப்புறம் நீங்களும் நானும் தான் ஒருவன். அப்போ ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஊழியம் பண்ணுறீங்க. சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க. அல்லேலூயா. அதான் ஒரு பக்திமான் ஒருத்தர் இருந்தானா, அவன் நரகத்தையும் பார்க்கணும் மோட்சத்தையும் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டானா. அவன் பக்திமான் இருப்பனால கடவுளை கேட்டானா, ஆண்டவரே நான் நரகத்தையும் பார்க்கணும் பரலோகத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி வந்து பாரு அப்படின்னு சொல்லி முதல் நரகத்தை போய் பாரு அப்படின்னு நரகத்தை அனுப்பிச்சி விட்டாரான். நரகத்துக்கு போனால் அங்கே பூரா அங்கே குட்டி பிசாசுகள் பொய்யின்னு வந்துச்சான். குட்டி பிசாசுலாம் வாங்க 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 அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அவர் கையை கால் அமுக்கி அவருக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சாங்களாம் பார்த்துக்கொள்ளுங்க. பிசாசு நல்லா கவனிச்சிச்சு அவங்கள. என்னடா பூமியில் சொன்னாங்க நரகத்துக்கு போனால் பள்ளி கடிக்கும், பூராங்கடிக்கும், பாம்பு கடிக்கும், நெருப்பு கதகதன்னு எரியும், அக்கினியாக இருக்கும், வெந்து போயிடுவோம் அப்படிலாம் பூமியில எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே நரகத்துக்கு வந்தால் பிசாசு நம்மளை அப்படியே எல்லாம் நல்லா கவனிக்குது அப்படின்ட்டு சரி ரைட்டு ஆண்டவரே நான் மோட்சத்துக்கு வரேன்னு சொல்லி மோட்சத்துக்கு வந்தானா. அங்கே வந்தால் தேவதூரில் உட்கார வச்சு நல்லா கவனிச்சாங்களாம். கவனித்த உடனே 2 இடத்துல நல்லா கவனிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்துட்டான். உடனே ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே 2 இடத்துல நல்லா கவனிப்பு இருக்கு, அதனால் நான் செத்த என்ன நரகத்துக்கு நான் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணிட்டான். உடனே ஒரு நேரம் சாக நேரம் வந்துச்சு. வந்த உடனே பிசாசு நரகத்துக்கு அவனை இழுத்துட்டு போச்சான். நரகத்துக்கு இழுத்து போய் ஒரு இடத்த காட்டுச்சான். நெருப்பு தக்க தக்க தக்கன்னு எரிஞ்சிச்சான். பாம்பு, நட்டுவாக்கிளி, பள்ளி பூரா பாச்சான். அப்படியே மேலே கொப்பு கப்பு கப்புக்குன்னு விழுந்துச்சான். ஒன்று இங்கிட்டு கடிக்குது, ஒன்று அங்கிட்டு கடிக்குது, எல்லாம் கடிச்சுக்கிட்டு இருந்துச்சான். ஏ பிசாசே நான் இந்த இடத்துக்கு வந்தேன்ல, அப்போ நல்லா கையமுக்குனா காலமுக்குனா நல்லா சாப்பாடு கொடுத்து, ஆனால் இப்போ நான் செத்த பிற்பாடு இப்படி கொள்றீங்களே, ஏன்டா அப்படி கொள்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பிசாசு சொல்லிச்சா, நீ வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்த, இப்போ தான் பெருமண்டு விசாவில் வந்திருக்கிற. என்ன அது டூரிஸ்ட் விசா நிலையானது கிடையாது, பெருமண்டு விசா நிலையானது. அதனால் இது பெருமண்டு விசா, நீ பெருமண்டா இங்கே வந்துட்ட, இனிமேல் நீ போகவே முடியாது, நீ உன் கடவுள்கிட்ட கேட்டு இங்கே வந்துட்ட, அதனால் ஒன்றும் செய்ய முடியும், இங்கே தான் கதி அப்படின்ட்டாங்க. நரகத்தை பற்றியே பேசிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால் இப்போ நம்ம எல்லாருமே டூரிஸ்ட் விசாவில் இருக்கிற ஒரு நேரம் வரப்போகுது, பெருமண்டு விசா வரப்போகுது. என்ன பெருமண்டு விசாவுக்கு போகிறதுக்கு ஆயத்தம் ஆகிக்கொள்ளுங்க. அதனால் கர்த்தர் உங்கள் கூட என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. அதனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு அந்த பரலோகத்தை குறித்தே வாஞ்ச, பரலோகத்தை குறித்தே ஒரு தாங்க உங்களுக்கு எதுக்கு இத்தனை காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போய் சேர போகிறோம். ஆமாவா இல்லையா? சேருவோமா சேர மாட்டோமா? கடைசியில் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம இந்த பூமியில் தகுதி. அதான் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். அப்போ இந்த நேரத்தில் கர்த்தரை தேடும்போது, கர்த்தருக்குన్న காரியத்தை செய்யும்போது, கர்த்தரை எப்படி கனப்படுத்தணும் செய்யும்போது கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.